ஹாய். ஆல்ரெடி நம்ம 9th வந்து ஒரு 3 லெசனுக்கு உண்டான லெசன் ஃபுல்லா பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து என்னன்னா 6th இருந்து 12th புக் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், தமிழ் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த இது வந்து ஓவராலா எல்லா புக்லயும் இருக்கிறது. 6th இருந்து 12th புக் வரைக்கும் இருக்கிற நாள் மட்டும் இதுல இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 12 ஆர்டர் வைஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 12. இப்போ ஜனவரி 12 ஜனவரி மந்த்னாவே ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஜனவரி 12 பொறுத்த வரைக்கும் தேசிய இளைஞர் தினம். அப்போ அடுத்தது வந்து என்ன இருக்கு பாருங்க, ஜனவரி 14 வந்து தமிழருடைய பாரம்பரிய நாள். இப்போ மேக்சிமம் பொங்கல் வந்து நமக்கு ஜனவரி 14th வந்துருமா. அப்போ நம்ம காலேஜுக்கு இதுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜனவரி 12 தான் வந்து வேஷ்டி சட்டை எடுக்கிறது, saree எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம 14th காலேஜுக்கு போகும்போது நம்ம வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ நம்ம வேஷ்டி சட்டைலாம் போட்டு போவோம். அதனால ஜனவரி 12 பொறுத்த வரைக்கும் தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தான் எல்லாருமே போய் வேஷ்டி சட்டை எடுப்பாங்க, இன்னொன்று வந்து saree எடுப்பாங்க அந்த மாதிரி. அதனால ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 14 நமக்கே தெரியும், அது பொங்கல். அதனால தமிழருடைய பாரம்பரிய நாள். அடுத்ததா வந்து பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் செகண்ட் மந்த். ஸோ டேட் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபெப்ரவரி 2 பொறுத்த வரைக்கும் உலக ஈர நிலங்கள் தினம். ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க. அடுத்தது பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பொங்கல் செலிப்ரேட் பண்ணதும் என்ன நினைக்குவாங்க, மழை வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா. பொங்கல் நம்ம சூரிய பொங்கல் இதெல்லாம் வச்சு கும்பிடுறது எதுக்கு, மழை வரணும், வயல் நிறைய இதாகணும் அப்படின்னு சொல்லி தானே கும்பிடுவாங்க. அப்போ என்னப்பா ஒரு 2 சொட்டு மழை கூட வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கறது. அதுதான் வந்து பிப்ரவரி 2 2 சொட்டு மழை கூட வரலையேனா ஈர நிலங்கள் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மழை வரலையேன்னு சொல்லி யார் பேசிக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. ரெண்டொரு தாய்மார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். ரெண்டொரு தாய்மார்கள் வந்து பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஏம்மா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டோம்னா மழை வந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அதுதான் வந்து பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். ஓகேங்களா. இப்போ ஜனவரி மந்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஜனவரி 12 போய் ட்ரெஸ் வாங்குறதுக்கு போறாங்க, இளைஞர் தினம். பொங்கல் வந்து பாரம்பரிய நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 2 சொட்டு மழை கூட வரலையேன்னு கேட்குறாங்க. அது வந்து 2 சொட்டு ஈரநிலம். அதே வந்து ரெண்டொரு தாய்மார்கள் வந்து என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. அது வந்து தாய்மொழி தினம். அப்ப நம்ம என்ன சொல்வோம், சயின்டிஃபிக்கா இதெல்லாம் நடக்கணும், நம்ம போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா மழை வந்துராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அததான் வந்து பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்னன்னா மார்ச் 20. இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியும் முடிஞ்சிருச்சு. மார்ச் 20ல இருந்து நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிருமா. அப்ப என்னன்னா ஒரு 20 சிட்டுக்குருவிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வெயில் வரும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சிட்டுக்குருவிகள்ல இருந்து எல்லாருமே இடம் பெயர்வாங்களாம். அந்த மாதிரி போகும்போது மார்ச் 20 அதாவது 20 சிட்டுக்குருவிகள் இடம் மாறுது. ஏன், என்ன ரீசன்னா வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி மார்ச் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து ஏப்ரல் 22. இப்போ சிட்டுக்குருவிகள் ஏன் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா வந்து வெயில் ஸ்டார்ட் ஆனதுனாலயா. அப்போ ஏப்ரல் 22 2 2 சார் 4. ஏப்ரலோட மந்தோட இது வந்து 4 தான். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 வந்து உலக பூமி தினம். அப்போ ரொம்ப பூமி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 22 பொறுத்த வரைக்கும் உலக பூமி தினம். இந்த ஆர்டர் வைஸா அப்படியே கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைஞர் தினம், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க, 2 சொட்டு மழை கூட வரலையேன்னு தாய்மார்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அறிவியல் பூர்வமா நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது என்ன ஆகுது, 20 சிட்டுக்குருவிகள் வந்து இடம்பெயருது. ஏப்ரல் 22 என்ன ஆகுதுன்னா பூமி ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது சூடானதுனால மே மாசம் ஃபுல்லா நமக்கு லீவ் விட்டுருவாங்க. அதனால மே மாசத்துல எதுவுமே கிடையாது. இப்போ ஜூன் 5 வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட்டா வந்துருமா. அப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் அப்படின்னா வந்து ஜூன் 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதான் புதுசா ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரோட்ல வயல்ல வெளியில நம்ம நடந்து போற எல்லா இடமே ரசிச்சு பார்த்துக்கிட்டே போவோம். வெயில் காலம் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் புது புது செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம். நம்ம சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே போறோம் இல்லையா. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம்.
அடுத்தது என்ன ஆகுது? ஜூன் 15. அப்ப நமக்கு நல்லா காற்று வர ஆரம்பிச்சுரும். பூமி சூடானது எல்லாமே தணிஞ்சிரும். மே மாசம் முடிஞ்சிருச்சு. ஜூன் மாசம் வரும்போது என்ன ஆகும்னா, ஜூன் 15ல வந்து காற்று நல்லா வர ஆரம்பிக்கும். அதனால உலக காற்று தினம். ஜூன் 5 ஸ்கூல் ரீஓப்பனிங். சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே போறோம். அதே மாரி ஜூன் 15ல வந்து காற்று நல்லா வீச ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 15 பொறுத்தவரைக்கும், இப்ப நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்களா? ஜூன் மாசம் ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் யூனிஃபார்ம் வாங்கியிருக்க மாட்டாங்க, தைச்சிருக்க மாட்டாங்க, புக்ஸ் இன்னும் வந்திருக்காது. அப்போ எல்லாமே கரெக்ட்டாகி வரதுக்கு வந்து ஜூலை மாசம் ஆயிடும். அப்ப ஜூலை 15லேருந்து தான் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்து அத என்ன சொல்றாங்கன்னா, கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வந்து என்னன்னா, ஜூலை 28. இப்போ ஜூன் மாசம் ஸ்கூல் போயாச்சு. ஜூலை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜூலை 15ல. ஜூலை 28 என்ன நடக்குதுன்னா, உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ம் எல்லாருமே இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால லீவ் இல்ல. லீவ் இல்லாதனால நம்ம எங்கேயுமே ஊர் சுத்த முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மே மாச டைம்ல, இந்த மாரி டைம்லாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாரி எல்லாருமே போறாங்களா, அப்ப அவங்க போயிட்டு அங்க போயிட்டு பிளாஸ்டிக் போடுறதோ, இல்ல வேற எதுனா குப்பை போடுறதோ அந்த மாரி நெறைய நடக்கும். இப்ப ஜூலை 15ல நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கல்வி வளர்ச்சி நாள். அப்ப ஜூலை 28 யாருமே நம்ம வெளியில எங்கேயும் முடியாது. அதனால என்ன ஆகுது, இயற்கை வளம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். இப்போ இயற்கை வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்து இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் காட்டுக்குள்ள வந்து ஆகஸ்ட்ல வந்து 9 நூலகங்களை வந்து ஓபன் பண்றாங்க, புதுசா ஓபன் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 9 தேசிய நூலக தினம். ஓகேவா? ஜூன் 5 சுற்றுச்சூழல், ஜூன் 15 காற்று, ஜூலை 15 வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம், கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 28 பொறுத்த வரைக்கும் உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். இயற்கை வளம் வந்து பாதுகாக்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே யாரும் போறதில்ல. அதனால இயற்கை வளம் பாதுகாப்பா இருக்கு. ஆகஸ்ட் மாசம் என்ன பண்றாங்கன்னா 9 லைப்ரரிய வந்து ஓபன் பண்றாங்க. யார் வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா வந்து ஆசிரியர்கள் வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஆகஸ்ட் 9 நூலகங்களை வந்து ஓபன் பண்றாங்களா, செப்டம்பர் 5 யாரை கூப்பிட்டு வெல்கம் பண்றாங்கன்னா டீச்சர்ஸை கூப்பிட்டு ஓபன் பண்ண சொல்றாங்க. அதுதான் வந்து ஆசிரியர் தினம். அப்போ வந்து ஆசிரியர் சொல்றாரு, செப்டம்பர் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 16ல வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உலக ஓசோன் தினம். ஓசோன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்போ ஆசிரியரை நம்ம திறப்பு விழாவுக்கு கூப்பிடுறோம். ஆகஸ்ட் மாசம் 9 நூலகங்களை நம்ம திறக்கிறோம். அப்படி திறக்கும் போது நம்ம ஆசிரியரை வந்து கூப்பிடுறோம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். 16 வந்து என்னன்னா ஓசோன் தினம். ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓசோன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அக்டோபர் மாசம் வருது. இப்போ ஓசோன் பாதிக்கப்பட்டுருச்சா, அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை சீரழிவை நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தடுத்தாதான் வனவிலங்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா, மாணவர்கள் கிட்ட சொல்றாரு. இப்போ அக்டோபர்ல நெறைய டேட்ஸ் வருது. அதனால கரெக்ட்டா இந்த இந்த கதைய கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 5 நம்ம ஆகஸ்ட் 9 வந்து 9 நூலகங்கள காட்டுக்குள்ள நம்ம தொறக்குறோம். ஏன்னா, இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். இயற்கை ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆகஸ்ட் 9ல நம்ம நூலகத்த காட்டுக்குள்ள தொறக்குறோம். அப்ப ஆசிரியர் வராரு. "என்னப்பா ஓசோன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகஸ்ட் 3 இயற்கை தினம். இயற்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை சீரழிவை நம்ம தடுக்கணும். அப்பதான் வனவிலங்கும் நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கிட்ட சொல்றாரு. அக்டோபர் 3 இயற்கை தினம், ஒரு நாள் லீவு. அக்டோபர் 5 இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். அக்டோபர் 6 வனவிலங்கு தினம். இயற்கை 3, இயற்கை சீரழிவுக்கு வந்து 5, வனவிலங்குக்கு வந்து 6. ஓகேவா? வனவிலங்கு தினம் 6. இதெல்லாம் வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா, அக்டோபர் 15 உலக மாணவர் தினம். ஏற்கனவே நம்ம ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜூன் 15 காற்று தினம். இப்ப எல்லாமே ஒரு 15, 15, 15 3 வாட்டி வந்திருக்கு. அக்டோபர் 15 வந்து உலக மாணவர் தினம். மாணவர்கள் கிட்ட சொல்றாங்க. மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து சுகர் சர்க்கரை குடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஏன்னா நவம்பர் 1ம் நீரிழிவு நோயின்னு போட்டிருக்கோம். அதனால செக் பண்ணிக்கோங்க. நவம்பர் 1, 14 2 டேட்ல எதுன்னு பார்த்துக்கோங்க. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஒண்ணு நீரிழிவு நோய், இல்லன்னா 14 நீரிழிவு நோய். 2ல எதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி முடிக்கிறோம்னா, மாணவர்கள் வந்து இனிப்போட, அதாவது சுகர் பேஷண்ட் தான் நீரிழிவு நோய் சொல்லுவோம் இல்லையா? அதனால இனிப்போட குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டோரி. தேங்க் யூ.